வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வாரத்தில் குறைந்தது 2 நாட்கள் நம்ம மீனை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகள்லாம் பெறுகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அசைவ உணவுகளில் நீங்கள் வேண்டி விரும்பி எடுத்துக்கொள்வது இந்த மீன் வகைகள் உணவு தான். ஸோ பொதுவாக மீன்களில் விட்டமின் டி மற்றும் விட்டமின் B12 போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு. அதுவும் மீன் நீங்கள் சாப்பிட்றதால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலை நம்ம போதுமான அளவுக்கு வச்சுக்கலாம். அதிக புரோட்டீன் சத்துக்களையும் நம்ம பெறலாம். இந்த மீன் வகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும், மூளை வளர்ச்சி அடையும். ஸோ அனீமியா உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ணப்படும். குறிப்பாக நீங்கள் உங்களுடைய கண் பார்வை திறனை நீங்கள் கூர்மையாக வச்சுக்கலாம், கண்களை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ இது மட்டும் கிடையாதுங்க மக்களே, நீங்கள் மீனை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்களை பெற்று என்னென்ன விதமான நோய்களை குறைக்கலாம், அதுவும் என்னென்ன வகை மீன்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மீன் வகைகளில் ரோகு மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை இருக்கு. இந்த ரோகு மீனை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இது உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை தரும். இந்தியாவினுடைய வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இந்த ரோகு மீன் கிடைக்குது. இந்த ரோகு மீன்களில் அதிக அளவு ரோடின் சத்து இருக்கு மற்றும் ஒமேகா 3 ரக கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் உள்ளிட்ட நிறைய சத்துக்கள் இருந்திருக்கு. குறிப்பாக இந்த ரோகு மீன் வகையில மெர்க்குரி அளவு குறைவாக இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்வதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். கட்லா மீன்ல நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. இப்போ இந்த கட்லா மீன் சுத்தமான நீரில் கிடைக்கக்கூடிய மீன் அப்படின்னு சொல்லலாம். முழுமையாக வளர்ந்த நிலையில இந்த கட்லா மீன் அதிகபட்சம் 2 கிலோ எடை வரைக்குமே இருக்கும். இது அதிக எண்ணெய் நிறைந்த மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அதிக அளவு சல்ஃபர் மற்றும் ஜிங்க் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது சரும ஆரோக்கியம் மற்றும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது. சருமத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், உங்களுடைய இம்யூன் பவரையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த சத்தான வகையாக இருக்கக்கூடிய இந்த கட்லா மீனை எடுத்துக்கலாம். காளா மீனில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த காளா மீன் சால்மன் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில். இது நாட்டினுடைய மேற்கு கடற்கரை பகுதிகளில் அதிகமாக கிடைக்கும். இது விலை உயர்ந்த மீன் அப்படின்றதோடு இதோடைய சுவையும் உங்களுக்கு தூக்கலாக இருக்கும். இந்த மீனில் அதிகப்படியான அமினோ ஆசிட், அதாவது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு மற்றும் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்டும் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியமான கொழுப்பு அப்படின்றதால உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கெல்லாம் இந்த காளா மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சால்மன் மீன் உதவிகரமாக இருக்கும். ஐலை மீனுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. ஸோ இப்போ சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய மீன் வகைகளில் இந்த ஐலை மீனும் ஒன்று. இந்த ஐலை மீன் தென்பகுதி மற்றும் மத்திய இந்தியாவில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மீன் வகை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் அதிகமாக ஒமேகா 3, விட்டமின் டி மற்றும் செலினியம் போன்ற சத்துக்கள் இருக்கு. ஸோ இது இதய ஆரோக்கியம், மூளை வளர்ச்சி மற்றும் ரத்த அழுத்தம், அதாவது பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு கியூர் பண்ணிடும். சங்கரா மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை இருக்கு. இதுக்கும் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. ஸோ இந்த சங்கரா மீன்ல அதிக புரோட்டீன் மற்றும் மிக குறைந்த அளவு மெர்க்குரி இருக்கு. இது அதிக அளவு புரோட்டீன் தேவைப்படக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு மீன். ஸோ இப்போ நீங்க விளையாட்டு வீரராக நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு புரோட்டீன் பெறுவதற்கு நீங்க சங்கரா மீனை அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். மேலும் இது உடல் எடையை குறைக்க விரும்புறவங்களுக்கு, தசைகளை வலுவாக்க விரும்புறவங்களுக்கு எல்லாம் சிறந்த ஒரு மீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனும் அனைவரும் வாங்கக்கூடிய விலையில தான் கிடைக்குது. ஸோ இது அதிக ரேட் கிடையாது, நீங்க இதை சாப்பிடலாம். அதே போல வஞ்சிரம் மீனுக்கும் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. இப்போ இந்த வஞ்சிரம் மீன்ல நிறைய புரோட்டீன் இருக்கு, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு, விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B12 சொல்லக்கூடிய நிறைய விட்டமின் சத்துக்கள் இருக்கு. இந்த மீன் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த வஞ்சிரம் மீன் ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்வது, பார்வை குறைபாட்டை மேம்படுத்துவது, எலும்புகளை வலுவழுக்காம ஆரோக்கியமான முறையில் ஸ்ட்ராங்காக வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு நன்மைகளை இது செய்யுது. ஸோ எனினும் இதுல மெர்க்குரியினுடைய அளவு அதிகமாக இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இந்த மீனை தவிர்க்கிறது நல்லது. ஸோ இந்த வஞ்சிரம் மீனை மற்ற எல்லாருமே சாப்பிடலாம். மீன்கள்ல வவ்வால் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை இருக்கு. வவ்வால் மீன் நிறைய மருத்துவ நன்மைகளை தரும். ஸோ பொதுவாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க வவ்வால் மீனை எடுத்துக்கலாம். மத்தி மீனுக்கும் நிறைய பலன்கள் இருக்கு. ஸோ இப்போ அதிகப்படியான DHA நிறைந்திருக்கக்கூடிய மீன் இந்த மத்தி மீன் தான். இது குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுடைய ஞாபக சக்தியை தூண்டும். மேலும் மூளை வளர்ச்சிக்கும் இந்த மத்தி மீன் சிறந்தது. இதுல ஏராளமான புரோட்டீன், விட்டமின் மற்றும் மினரல்ஸ்கள் நிறைந்திருக்கு. ஸோ இது உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதோடு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மன அழுத்தத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிலீஃப் பண்ணும். அதுக்கு நீங்க மத்தி மீனை எடுத்துக்கலாம்.
கெளுத்தி மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காமனாக நம்ம கேள்விப்படக்கூடிய பேரில் அந்த மத்தி மீன், கெளுத்தி மீன்லாம் ஒரு வகை. ஸோ இந்த கெளுத்தி மீனுக்கும் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. குறைந்த அளவு கலோரி, அதிக புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய மீன் வகைகள் அந்த கெளுத்தி மீனும் ஒன்று. இது தவிர அந்த கெளுத்தி மீனில் ஏராளமான நியூட்ரியன்ஸ்கள் இருக்குது. விட்டமின் B12, செலினியம், omega-3 கொழுப்பு அமிலங்கள், omega-6 ஃபேட்டி ஆசிட் எல்லாம் நிறைந்திருக்கு. ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த மீன் வந்து ரொம்பவே உகந்தது அப்படின்னு சொல்லலாம். கெளுத்தி மீனை உடல் எடையை குறைக்கிறவங்க சாப்பிடலாம். இது மனநல ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும். ஸோ மூளையினுடைய ஆரோக்கியமான திறனை மேம்படுத்தும். இதய கோளாறு ஏற்படுவது தடுக்கக்கூடிய திறன் வந்து முன்னாடியே பெற்றிருக்கு. ஸோ இருந்தாலும் இதில் மெர்க்குரியினுடைய அளவு அதிகமாக இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் இந்த மீன்களை சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மீன் மட்டும், அப்புறம் இந்த மீன் சொன்னது இருக்குங்க இல்லையா, இந்த மெர்க்குரி வந்து அதிகமாக இருக்கிறதால இந்த கெளுத்தி மீனையும் வந்து கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்க கூடாது. அதே போல் வந்து இந்த வஞ்சிரம் மீனையும் வந்து கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கூடாது. மற்ற மீன்களில் மெர்க்குரியினுடைய அளவு குறைவாக இருக்கிறதால அவங்க அதை போதுமான அளவுக்கு மருத்துவ ஆலோசனையின்படி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ மற்றவர்கள் தொடர்ந்து இந்த வகை மீன்கள் எல்லாத்தையுமே அடிக்கடி சாப்பிடுங்க. வாரத்தில் நீங்கள் 2 நாள் மீன் சாப்பிட்றது உங்களுக்கு ஆரோக்கிய நன்மைகளை தரும். நிறைய மருத்துவ நன்மைகளை நீங்கள் சாப்பிடக்கூடிய அசைவ உணவான மீன்களில் பெற்று அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.